ஹாய். நான் என்னோடய பேர் வந்து சொல்ல விரும்பலை. என்னோடய ஏஜ் வந்து 26. நான் எதுக்காக வந்து ஸ்டான்லி சாரோட ஆடியோஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்னா, அந்த பான் அண்ட் மாஸ்டர்பேஷன் அது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆடியோ ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10th படிக்கும்போதுலேருந்தே எனக்கு இருக்குது. அந்த பான் மூவிஸ் பார்க்குறது, மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுங்கிறது 10th எனக்கு வந்து அந்த பழக்கம் இருக்குது. நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு எவ்வளோ நினச்சேன். பட் வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் அப்போ தான் ஸ்டான்லி சார் வந்து அந்த ஆடியோஸ் போட்டிருந்தார் அந்த மிராக்கிள் ஆப்பில். ஸோ நான் அது வாங்கி பார்க்கலாமேன்ட்டு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி என்ன மாதிரி எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா, நான் அந்த ஆடியோஸ் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த செக்ஸுவல் தாட்ஸ் வந்து அதிகமாக வரும். தூக்கத்துலேயும் சரி, ஜஸ்ட்டு நான் நார்மலாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, எனக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ் அதிகமாக வரும். அதனால் மாஸ்டர்பேஷன் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் அந்த ஆடியோ ட்ராக்ஸ் கேட்ட பின்னாடி என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த தாட்ஸ் வந்து வரது வந்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அதை நான் ஃபீல் பண்ணேன். அந்த தாட்ஸ் வந்து வரதை நான் குறையிறதோ அது வராமல் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணேன். இதை நான் வந்து எப்படி ரிசல்ட் வந்து நல்லா நான் கவனித்தேன்னா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போயிருந்தேன். பிரியாணி சாப்பிட்றதுக்காக நான் சிங்கிளாக தனியாக தான் போயிருந்தேன். நான் போயிருக்கும்போது நான் உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி கிடையாது, கொஞ்சம் தூரத்தில். அவங்க கொஞ்சம் நல்லா லட்சணமாக அழகாக ஹோம்லியாக இருந்தாங்க. நான் அந்த ஆடியோ ட்ராக் கேட்குறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இருந்தேன்னா, எனக்கு நான் வேறு மாதிரி தாட் வரும். ப்ளஸ் வந்து அந்த பிறப்புறுப்பு பென்னிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு உணர்ச்சி வந்து வரும். அது எனக்கும் கிடையாது. இந்த பேன் மூவிஸ் பார்க்குறது, மாஸ்டர்பேஷன் பண்ணுறது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உணர்ச்சி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் எப்போ ஆடியோ ட்ராக்ஸ் கேட்ட பின்னாடி எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி அந்த உணர்ச்சி, அந்த ஃபீலிங்ஸ் வந்து இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. அதை வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, ஆடியோ ட்ராக்ஸ் வந்து நமக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு. அதுவும் எப்படின்னா, நான் ஆடியோ ட்ராக்ஸ் வந்து ஃபுல்லாக கூட கேட்கல. 1 வீக் தான் கரெக்டாக கேட்டேன். 1 வீக் கழிச்சு தான் நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் டெஸ்டிமோனி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் ஆடியோ ட்ராக் வந்து 2 ஆடியோ ட்ராக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அவரோட வாய்ஸில் ஒரு ஆடியோ ட்ராக் இருக்கும். 2வது வந்து சப்ளிமினல் ஒன்று ஆடியோ ட்ராக் இருக்கும். நான் கேட்டது வந்து சப்ளிமினல் தான் கேட்டேன். அதுவும் 1 வீக் தான் கேட்டேன். அதுவும் ஒரு 10 மினிட்ஸ், 12 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இப்படி தான் கேட்டேன். ஃபுல்லாக கூட கேட்கல. அப்புறம் தான் சொன்னார், நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ஆடியோ கேளுங்க, அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் ஆடியோ ட்ராக் கேட்ட பின்னாடி எனக்கு வந்து கிடைச்ச ரிசல்ட் இதுதான். ஒரு ஆடியோ ட்ராக் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும், ரேபிட் மைண்ட் பவரால். நான் வந்து ஸ்டான்லி சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நான் பார்த்த நல்ல ரிசல்ட். தேங்க்யூ.